வாசிக்கலாம். ஏசாயா 65:24. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். ஆமென். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். நீரே அதை எங்களுக்கு பிட்டு தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் பக்தி விருத்தி அடைய உம்முடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்திடும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்திடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். ஆமென். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை, இந்த வசனத்தில் முதலாவது வசனம் சொல்கிறது, இட் ஷால் கம் டு பாஸ். அவைகளெல்லாம் நிறைவேறும் பொழுது, இவைகளெல்லாம் ஒரு நாளிலே நடைபெற போகிறது, அந்த நாளிலே என்று சொல்லி தான் இந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தினுடைய இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பம் முதல் இந்த ஒவ்வொரு வசனங்களையும் கர்த்தர் தன்னுடைய வாயினாலே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு தம்முடைய வார்த்தையினாலே சொல்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன். ஆண்டவரை குறித்து விசாரித்து தேடாதவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்களோ அவர்களாலே நான் தேடப்பட்டேன். ஆமென். யாரு? அவர்தான் நம்முடைய கர்த்தர். இந்த உலகத்தில் நிறைய பேர் அவரை குறித்து ஆமென் விசாரிக்கவே இல்லை, ஆண்டவரை பற்றி கேட்கிறதே இல்லை. ஆனால் அவரை கேட்பாங்களாம். அப்படி அஞ்ஞானிகளும் அவிசுவாசிகளும் ஆண்டவரை தேடுகிற ஒரு நாள் வரும். அந்த நாளில் ஆண்டவர் நான் தேடப்பட்டேன் என்று சொல்ல என்ன, அவரை தேடுகிற மக்கள் இருக்கிறார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தில் போய் உட்கார்ந்து அங்கே உள்ள பரிசேயர்களிடத்திலும் ஞானிகளிடத்திலும் அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பெற்றோர்கள் தேடி வருகிறார்கள். சொந்த பிள்ளை தான், ஆனால் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை தேடும் பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேடப்படுகிற ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற ஒரு மக்கள் கூட்டம் இருப்பார்கள். என்னை தேடாதவர்களாலே முதலாவது தேடப்பட்டேன், அடுத்தது தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். 3 விதமான மக்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் வருகிற ஒரு நாள் வரும். எப்படி? முதலாவது, விசாரிக்காமலே அவர்கள் தேடுவார்கள். தேடாதவர்களால் கண்டறியப்பட்டேன். அதோடு மாத்திரமல்ல, என்னை அறியாத ஒரு ஜாதி, ஒரு இனம், மக்கள், என அவருடைய நாமமே விளங்கலை, புரியவே இல்லை. என்னங்க இயேசு அப்படின்னு சொல்றீங்க? அப்படி புரியாத விளங்காத ஒரு ஜனக்கூட்டம் இருப்பார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லுவார். அப்படிதான் வாலண்டியராக போய் ஆண்டவர் சொல்லுவார், நான் இங்கே இருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் உள்ள மக்களுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறத பார்த்துருக்கீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அதே போல கர்த்தரை தேடுகிற மக்களுக்கும் அவர் வெளிப்படுகிறார். மரியாள் உயிர்த்தெழுந்த நாள் காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி போகிறாள். அங்கே அவள் கண்டு கொள்ளுகிறாள். இப்படி எல்லாருக்கும் தேவன் தன்னை விளங்க பண்ணுகிற, தன்னை வெளிப்படுத்துகிற, தன்னை காண்பிக்கிற ஒரு காலம் வருகிறது. ஆமென். அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்காக கர்த்தர் வருவார். என்ன சொல்றாங்க அடுத்தது? நலம் அல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நான் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம்? இவங்கெல்லாம் ஒரு நாளும் திருந்த மாட்டாங்க. நலமல்லாத வழியில் நடக்கிற, தங்கள் நினைவுகளில் நடக்கிற முரட்டாட்டமான ஜனமா இருப்பாங்களாம். நலமே இல்லாத, அது நல்லது இல்லாம தீய வழியில நடப்பாங்க. தங்கள் என்ன சொல்றாங்க? தங்கள் நினைவுகளின் படி நடப்பார்கள்.
முரட்டாட்டமாய் நடப்பார்கள், அவர்களுக்கு தம்முடைய கையை முழுவதும் நீட்டுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 600 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். இது இயேசு கிறிஸ்துவை அது முன்னறிவிக்கும்படியாக சொல்லப்பட்டது. உங்களுக்கு தெரியும் தானே, இயேசு கிறிஸ்து இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தார். முரட்டாட்டமான ஜனங்களிடத்தில் போய் தன்னுடைய கை நீட்டி இதோ நான் தேடி வந்திருக்காங்க. எதுக்கு? அவரை சிலுவையில் அறைவதற்கு பிடிக்க வந்திருக்காங்க, கைது செய்ய வந்திருக்காங்க. யாரை தேடுகிறீர்கள்? நஸ்ரான இயேசுவை தானே தேடுகிறீர்கள், இதோ நான் வந்திருக்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருங்க நம்முடைய ஆண்டவர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ஆண்டவரை நாம் அறியாதபடிக்கு காணப்படலாம், புரிந்து கொள்ளாமல் காணப்படலாம், அவருடைய குணாதிசயங்களை அறியாமல் காணப்படலாம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி இப்பொழுது இந்த குறிப்பிட்ட பகுதியில் ஆண்டவருடைய 1000 ஆண்டு அரசாட்சியை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த பகுதி எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது, இங்கிலீஷில் வருது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இன்னைக்கு நான் தமிழியன்ஸ் வருவாங்கன்னு இப்போ மெசேஜ் இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்தோத்திரம். அப்போ அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்ட நாட்களில் அந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த தீர்க்க தரிசனம் வசனம் எழுதப்படுகிறது. என்ன சொல்லப்படுது பாருங்க, இங்கிலீஷில் வாசிச்சா, ஐ வில் ஆன்சர் தம் பிஃபோர் தே ஈவன் கால் டு மீ while they are still talking about their needs, I will go ahead and answer their prayers. ஒரு ஆளியா சொல்லுவோமா? அப்போ இந்த முதல் 2 வசனங்களில் சொன்னதை இங்கே தான் மறுபடியும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? I will answer them before they even call to me. அவர்களை ஆண்டவரை கூப்பிடுவதற்கு முன்பதாகவே அவர் என்ன செய்வாரு? மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஒரு ஆளியா சொல்லுவோமா? அதோடு மாத்திரமல்ல, while they are still talking and discussing and worrying about their needs, I will go ahead. நான் முன் போய் I will answer their prayers. இதுதான் NLTயில் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த நல்ல ஆண்டவர் எவ்வளவு நல்ல கையவங்களை அழியா சொல்லுவோமா? அவருக்காக ஆண்டவரை உமக்கு நன்றி என்று கரங்களை உயர்த்துவதற்கு நம்ம கஷ்டமா இல்லையா? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த முடியும்? இந்த ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். இந்த 10வது ஆண்டு கர்த்தருடைய சொத்து. 10வது மாதம் கர்த்தர் கொடுத்த சொத்துங்க. 10 நாளே சொத்து தான். ஒரு சகோதரி குழந்தை பாக்கியம் அடைந்திருக்கிறார்கள். அப்போ வந்த ஜபக்குறிப்பு, இந்த நாள் வந்த ஜபக்குறிப்பு 35 வாரம் தான் ஆயிருக்கு. எத்தனை வாரம்? 35 வாரம் தான். இன்னும் 9 மாதம் கூட வரல. டாக்டர்ஸ் என்ன பார்த்துருக்காங்க என்று சொன்னால், குழந்தையுடைய கழுத்தை சுற்றிலும் கொடி சுற்றி இருக்குதான், கார்டு அரவுண்ட் த நெக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்டு அரவுண்ட் த நெக் என்ன பண்ணுன்னா, அந்த பிள்ளை அங்கங்கே மூவ் பண்ணும்போது அது இறுக்கிட்டே இருக்கும், அந்த பிள்ளைய கொன்னுரும். கார்டு அரவுண்ட் த நெக்கு. அதனால தான் நிறைய பேருக்கு ஸ்டில் பர்த்ன்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுதே அந்த குழந்தை இறந்து விட்டது என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல 35th வீக் தான் ஆயிருக்கு. டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, இல்லை வெயிட் பண்ணு, இன்னும் 39th வீக் வரைக்கும் வெயிட் பண்ணு, நீ கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோ, பிள்ளையுடைய மூமெண்ட்டை கவனிச்சுக்கோ. எப்படி இருக்கும் ஏங்க, ராத்திரி தூங்காமல் அசந்து தூங்கிடுவாங்க. அந்த குழந்தை மூமெண்ட்ஸை தேடிட்டு அப்போ இருக்க முடியும். நான் என்ன சொல்ல வரேன், 9 மாதம் நிறைவு பெற்றாலே அது பெரிய ஆசீர்வாதம். இந்த வருடத்தில் 9 மாதத்தை நிறைவு செய்து விட்டோம். இது 10வது மாதம். ஆமேன். அந்த குழந்தையை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுது, 10 மாதம் ஆண்டவரே, அது கிருபை தான். நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளைய பத்திரமா சுகபத்திரமா அந்த சகோதரி பெற்று எடுத்துட்டாங்கன்னா நிச்சயமாக அது ஆசீர்வாதம் தான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை அப்படி தான். We have completed 3 quarters. We are in the last quarter. We need to understand there are many petitions, there are many prayer requests have not been answered all these 9 months. But the Lord God says He is going to answer you
before you call him. How many of you believe it? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அவிசுவாசத்தோடும் சந்தேகத்தோடும் இருக்க தேவையில்லை. இது தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிப்பேன் என்று சொல்லி. He is going to make a new thing in your life. Your whole horizon is going to be changed. You are going to face a new earth where you are going to go into the closed doors and it is going to be opened for you. How many of you believe it? உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளே, வானம் புதிய பூமி, இந்த சம்பவம் எப்ப நடக்கும் என்று சொன்னால் 1000 ஆண்டு அரசாட்சியில் நடக்கும். அதை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நான் 1ஆம் தேதி காலையில் சொன்னேன். அப்ப இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்கிற தேவன். He is not going to repeat everything like the same way he did before. அப்பா கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு குருடனை அழைத்து வந்தார்கள். எந்த ஊர்ல அழைத்து வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெத்சாயிதாவில் அழைத்து வந்தாங்க. அந்த அழைத்து வந்த குருடனை பார்த்து ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னாங்க? அவனை தொடும் அப்படின்னு சொன்னாங்க. இது போன வர குயிஸில் வந்த கொஸ்டின். குருடனை கூட்டிட்டு வந்து என்ன சொல்லுவாங்க? நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே கண்ணை துறங்க, ஆண்டவரே இவன் பார்வை அடையும்படி சொல்லுங்க, ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கீங்கல்ல, இவனுக்கு ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்து சொல்றாங்க, இவனை தொடும் என்று சொல்லுகிறார்கள். தொட்ட உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவனை இழுத்துட்டு வந்தாரு, சேற்றை உமிழ்ந்தாரு, ஒரு பெரிய ஐ பால் உண்டு பண்ணாரு, கண்ணுக்குள்ள வச்சாரு. நேர போய் குளத்துல போய் கழுவு அப்படின்னு சொல்றாரு. என்ன குளம்? பெதஸ்தா குளமா? சீலவாம் குளம். நல்லா எல்லாரும் நல்லா பைபிள் படிச்சிருக்கீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீலவாம் குளத்துல போய் கழுவுன்னு சொல்றாரு. இது ஒரு சம்பவம். எரிகோவை விட்டு அப்படி எரிகோ பக்கமாய் போகிற பொழுது ஒரு குருடன் கூப்பிடுகிறான். என்ன கூப்பிட்டான்? பிச்சை தாங்கன்னு கூப்பிட்டானா? இல்ல, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொன்னார். உடனே இயேசு நிற்கிறாரு, அவனை கூப்பிடுறாரு, நீ பார்வையடைவான்னு சொல்றாரு. உனக்கு என்ன செய்ய வேண்டும் அதெல்லாம் கேட்குறாரு. உனக்கு என்ன செய்யணும்? பிள்ளை குட்டிகள் இருக்காங்களா? கல்யாணத்துக்கு எல்லாம் பைசா எல்லாம் வச்சிருக்கிறியா? டவுரி எல்லாம் கொடுக்கணும் இல்லை, அதனால உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அதுதான் அவருடைய அர்த்தம். அவன் சொல்றான், நான் பார்வையிடணும். சரி, நீ பார்வையிடுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. He is not doing the same way of doing miracles again and again. He will not repeat it. ஒரு ஆளியா சொல்லுவோமா? ஆண்டவர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில புதிய கருத்தை, ஆண்டவரே அவங்களுக்கு செய்தது போல எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கறத விட, ஆண்டவரே நீங்க என்ன சித்தமா இருக்கீங்க அதே போல எனக்கு தாங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு அதை செய்தீங்களா, எங்களுக்கு இது செய்யுங்க வேண்டாம். அவங்களுக்கு வித்தியாசமா செய்வார், உங்களுக்கு அதை விட அற்புதமா செய்வார். ஒரு ஆளியா சொல்லுவோமா? அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த புதிய வானம் புதிய பூமியை பற்றி நான் ஏற்கனவே போட்டிருக்கிறோம் இல்லையா? அப்போ நான் அதை சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்னென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். ஒரு ஆளியா சொல்லுமா? உங்களுக்கு ஒரு களி கூறுதல், ஒரு மகிழ்ச்சியின் சம்பவம் நடக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிங்க? ஒரு ஆளியா சொல்லுங்க. இந்த மாதத்துல இந்த ஆண்டவர் கொடுத்த சொத்து, இந்த 10 ஆண்டவர் என்ன செய்ய மகிழ்ந்து களி கூற போறீங்க. அவர் என்னோட என்ன சொல்லுகிறாரு? ஆமீன். ஜனத்திற்கு மகிழ்ச்சியாகவும் இதை சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து பெரிய காரியங்களை சொல்ற. அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவது இல்லை. அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி கேட்கப்படுவது இல்லை. எப்ப நடந்து தெரியுமா? என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நேற்று நைட்டு பேசின ஒரு வீடியோ. சபையார் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ரா முழுவதும். யாரு? சபையார். வாசிப்போம். என்னாகமம் 14:1. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஆமா, இப்போ ஏசாயாவுல கூக்குரலிட்டு புலம்பினு சொல்றாங்களா? ஆண்டவர் சொல்றாரா? அப்போ யாரு கூக்குரலிட்டு புலம்பினது? யாருங்க? சபையார். யாரு அந்த சபையார்? நம்ம சபை இல்லைன்னு சொல்லுங்க, வேற சபை. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சபையாராக இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி மகிழ்ந்து களி கூற வேண்டும். வரலையா சொல்லுவோமா? அதுதான் சொல்றாரு.
கூக்குரலையும் புலம்பலையும் நான் அகற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த சபையார் ஏன் தெரியுமா கூக்குரலிட்டு புலம்பினார்கள்? அவர்களுடைய மேல உள்ள வசனத்தை பார்த்தா 10 பேரு மெஜாரிட்டி வந்து சொல்றாங்க, ஐயோ அங்க இருக்கிறவங்கலாம் ஏனாக்கின் குமாரர், அவர்கள் ராஷதர்கள், அங்க போனா நம்மளெல்லாம் விழுங்கிடுவாங்க. அவங்க பார்வையில் நாங்கெல்லாம் வெட்டிக்கிளிகளாக இருந்தோம், அவங்க பார்வையில் நம்ம வெட்டிக்கிளிகளாக இருந்தோமா? எங்க பார்வைக்கு எப்படி இருந்தோம்? நம்ம யூத ராஜசிங்கத்துடைய பிள்ளையா இருந்தோம் அப்படின்னு சொல்லதை விட்டுட்டு எங்கள் பார்வையிலும் நாங்கள் வெட்டுக்கிளிகளா இருந்தோம். கண்ணு கோளாறு போல தெரியுது. எப்படி புரியலையா? அநேகர் அப்படிதான் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நான் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க வேற, அவங்க வேற. ஒரு பூனை, நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஒரு பூனை போய் கண்ணாடி முன்னாடி பார்த்துதான். அப்படி பார்த்த உடனே அந்த பூனை பார்க்கும்போது அங்க கண்ணாடியில் என்ன தெரிஞ்சது? என்ன தெரிஞ்சது? என்ன தெரிஞ்சது? பூனை தெரிஞ்சது. எனக்கு சிங்கம் தெரிஞ்சது. ஒரு ஆளையா சொல்லுங்க. ஆமென். சிங்கத்துக்கு சிங்கத்தை தான் தெரியுங்க. பூனியா இருந்தால் சிங்கமா தான் காணும், பார்ப்பாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு அவர்கள் பார்வையில் நாம் வெட்டிக்கிளிகளை போல தெரிஞ்சாலும் நம்ம பார்வையில் நம்மெல்லாம் பலவான்கள். ஒரு விசுவாசிங்க ஒரு ஆளையா சொல்லுங்க. அந்த துர்ச்செய்தியை பரப்புறாங்க. துர்ச்செய்தியை பரப்புறோட 10 பேர் மெஜாரிட்டி சொன்ன துர்ச்செய்தியை கேட்டுட்டு சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்புகிறார்கள். இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட சபையாரா இருக்கக்கூடாது. விசுவாசிக்கிறவங்களா ஒரு ஆளியா சொல்லுங்க. பாஸ்டர் நீங்க என்னன்னா சொல்லுங்க பாஸ்டர், நாங்க இப்படியே தான் இருப்போம். நாங்க எங்களுக்கு இந்த அழுகையும் கூக்குரலும் இல்லாம இருந்தா எங்களுக்கு டெய்லி நாள் ஓடாது. சிலவங்களுக்கு காலையில் எழும்பினோடனே இன்னைக்கு எதை பத்தி கவலைப்படணும்னு ஒரு கவலை. எப்படி? எதை குறித்து கவலைப்பட வேண்டும் என்றதான ஒரு கவலை அநேகருக்கு வருகிறது. காலை எழும்பினோடனே இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, எடுத்தோடனே ப்ராப்ளத்தை தான் தேடுறதே ஒழிய, இன்னைக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த நாள் எனக்கு வெற்றியா கொடுக்க போறீங்க, இந்த மாதத்தை வெற்றியா தர போறீங்க, நான் இன்னைக்கு ஆமென் மதில்களை தாண்டுவேன், சேனைக்குள் பாய்வேன் அப்படின்னு நம்ம சொல்றணும். அதுதாங்க சபையார். பிகாஸ் சபையாரெல்லாம் யாருங்க? தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். சபை என்று சொன்ன என்ன? எக்லீஷியா. எக்லீஷியா மீன்ஸ் கால்ட் அவுட். எக்லீஷியா எந்த ஷியான்னு கேட்காதீங்க, பேர் கூட வச்சிருக்காங்க எக்லீஷியான்னு. எக்லீஷியா என்ற கிரேக்க பதத்தில் சபைக்கு காங்கிரிகேஷன் என்று சொன்ன அர்த்தம். அப்போ சபையார் அழுது புலம்புகிறாங்க. இன்னைக்கு அநேக சபை மக்கள் அழுது புலம்புகிறது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஜனங்கள் முழுவதும் அழுது கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். விசுவாசிகள் சொல்லுங்க. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் அந்த 65வது அதிகாரம் ஏசாயாவின் புத்தகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்களுக்கு என்ன மகிழ்ச்சியையும் களி கூறுதலையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி. அப்போ மகிழ்ச்சியையும் களி கூறுதலையும் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, அழுகையின் சத்தமும் கூக்குரின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு புதிய வானம், புதிய பூமி, புதிய ஒரு அட்மாஸ்பியரை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். நீங்க இருந்த ஆபீஸ்ல, ஐயோ முந்தியெல்லாம் இந்த ஆபீஸ்க்கு வந்தாலே காலையில் வரும்பொழுதே இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது தெரியல, இன்னைக்கு யாரு என்ன பிரச்சனையோட வர்றாங்களோ தெரியல அப்படின்னு நீங்க நினைச்ச நாட்களெல்லாம் கர்த்தர் மாற்றி, எந்த பிரச்சனை வந்தா என்ன, ஏன் இயேசு என்னோடு இருக்கிறாரு, நான் கூப்பிடுவதற்கு முன்பதாகவே அவர் எனக்கு செவி கொடுப்பார், மறுபுத்திர வருளி செய்வார். ஆமீன். அவர்கள் நான் பேசும் பொழுதே, டிஸ்கஸ் பண்ணும் பொழுதே எனக்கு ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி விசுவாசியுங்க. சில காரியங்களை குறித்து நீங்கள் இன்னும் கேட்காமலே இருக்கலாம், கவலைப்படாதீங்க. நீங்கள் கேட்கிறதற்கு முன்பதாக, கூப்பிடுவதற்கு முன்பதாக அவர் மறு உத்தரவு கொடுக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஆமீன். அப்போ இந்த காரியங்களை அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையில வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் தங்களை முற்றிலுமாக மறந்து விட்டார், தங்களை கைவிட்டு விட்டார் என்று நினைத்து கொண்டிருந்த நாட்கள் அந்த 70 வருடம். அப்படிப்பட்ட நாட்கள்ல தான் ஆண்டவர் நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன்னு சொல்கிறார். அப்ப இன்றைக்கு யார் யார் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கீங்களோ,
தேவன் எங்களை கைவிட்டு விட்டார், தேவன் எங்களை மறந்தார் என்று சொல்லி நாம் நினைக்கிறோமோ, அப்படிப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு சொல்கிறார், நீங்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்பே நான் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 49வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பாபிலோன்ல அவர்கள் சிறைப்பட்டிருந்த நாட்கள்ல இதை வாசிக்கிறோம். சீயோனோ, வாசிக்கமா, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். அல்லேலூயா. சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். பாபிலோன்ல இருக்கிறாங்க 70 வருஷம். என்ன செய்வோம்னு தெரியாது, ஏன் இப்படி நடந்ததுன்னு தெரியாது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு எல்லா விஷயமும், இருந்தாலும் எல்லா சந்ததிகளுக்கும் தெரியாது. முதல் சந்ததிக்கு தான், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புள் ஒன்லி நியூ. தானியேல் போன்ற ஆட்கள் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் 3 தடவையாக கொண்டு வர்றாங்க உள்ளால. அப்போ அந்த முதல் தடவை வந்த கூட்டத்தில் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம எதற்காக நம்ம இங்கே வந்திருக்கிறோம், பாபிலோனுக்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லி. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு நீங்கள் காணப்படலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார், God is going to do something before you speak to him. He is going to do something unexpectedly. ஆமென். உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு முன்பதாகவே உங்களுக்காக அவர் கிரியை செய்கிற தேவன். Before they even call out to me, I will answer them. Before they finished telling me what they need, I have already heard it. ஒரு அல்லையா சொல்லுங்க, எப்படி? Before they have finished telling me what they need. சொல்லு, கொஞ்சம் நில்லுங்க, நான் சொல்றதை பொறுத்து கொஞ்சம் கேளுங்க சார் அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் சொல்றதுக்கு முன்னாடியே பதில சொல்றீங்க, எப்படி? கொஸ்டினை இன்டரப்ட் பண்றாதீங்க தயவுன்னு அப்படின்னு சொல்லிடுறாரு ஆண்டவர். எப்படி? கொஸ்டின் இன்டரப்டட். ஈவன் they call out to me, before they call out to me, I will answer them. இன்னைக்கு அதுதாங்க நம்முடைய ஆண்டவர். He is omniscient. He is omniscient. He is able to understand our heart's need, our heart's desires, our heart's desperate need of our life. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, எத்தனை முறை ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்களா. கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்க அப்படியே யோசித்து பார்த்தீங்கன்னா, அதுக்காக எங்கேயோ போயிடாதீங்க தயவுசெய்து. நம்ம விசாவில் போய் இன்டர்வியூ நின்ன மாதிரியும், அங்கே அவர் வந்து ஓகே எஸ் யூ ஆர் அப்ரூவ்டு அப்படின்னு சொன்ன மாதிரியும் உடனே அங்கே போயிடாதீங்க, விசா இன்டர்வியூக்கெல்லாம் போயிடாதீங்க. இனிமேல் உங்களுக்கு விசா இன்டர்வியூலாம் கிடையாது, இயேசு நாமத்தில். ஒரு அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. ஃபாலோ பண்ணுற அம்மா பார்த்துட்டு தான் இருக்குது இதெல்லாம். ஆமேன். யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, இப்போ ஃபேஸ்புக்கில் பாருங்கள், அந்த அம்மா வர ஒன்று இருக்கிறாங்க. ஆமேன். ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர், நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் கூப்பிடுகிறதற்கு முன்பே அவர்களுக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ இது நிறைய இங்கிலீஷில் நிறைய டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. அப்போ ஒன்று சொல்ல போனால், சங்கீதம் 139 எடுத்துக்கொள்வோம். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் எங்கே போனாலும் நீங்கள் அங்கே இருக்கீங்க ஆண்டவரே, நான் எங்கே போனாலும் என்னால் ஒன்றும் உமக்கு மறைவாக ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்னு சொல்கிறான். பாருங்க, ஸ்தோத்திரம். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். அவர் தூரத்தில் இருந்தாலும் உங்கள் நினைவுகளை அறிகிறார். அல்லேலூயா. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதான ஏக்கங்களை அறிகிறார், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதான பாரங்களை அறிகிறார், உங்களுடைய கண்ணீரை, உள்ளத்தில் நீங்கள் குமுறுகிறதான கண்ணீரை அவர் காண்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர். He is omniscient. He knows everything even before we share with him. We don't need to share anything to him because he knows everything, whatever you are going through in your life. It may be நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சூழ்நிலைகளை அவரை அறிந்திருக்கிறார். நாம் போய் கொண்டிருக்கிறதான பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவர் இன்னும் ஏன் மௌனமாக இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களே, அதையும் அவர் அறிந்திருக்கிறார். பட் ஸ்டில் he is working for you. ஒரு ஆளியா சொல்லுவோமா? நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நீங்க சும்மா இருக்கிறீங்க, நீங்க மௌனமா இருக்கீங்க,
நான் எவ்வளவு கூப்பிட்டாலும் எனக்கு ஒரு பதிலுமே வரல. இல்லை, அவர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நம்ம அந்த 139வது சங்கீதத்தை மறுபடியும் சில வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி போக விரும்புகிறேன். என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. நம்முடைய நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். விசுவாசிக்கிறோம் இல்லையா? சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம நாவில சொல் வரல. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இதை தாங்க சொல்றாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இதே தான் சொல்றாரு. மார்க் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போமா? வழிக்கு பையாகிலும், சாரி அம்மா, மன்னிக்கவும், மன்னிக்கவும் மன்னிக்கவும் மத்தேயு சாரி, மத்தேயு 6ஆம் அதிகாரம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். ஆமென். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லையா சொல்லுவோமா? நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்றதை அவர் அறிந்திருக்கிறார். அந்த நாவல் சொல் பிரவாத வசனம் இருக்குது, இங்கிலீஷ் தமிழ்ல இருக்கு, புதிய ஏற்பாடுல இருக்கு, அது பெருமையா எடுக்கிறோம். அப்போ இந்த பாருங்க, இந்த தேவனை தான் நம்ம அறியாமல் இருக்கிறோம். நம்ம இதை விட்டுட்டு வேற என்னெல்லாமோ செய்கிறோம், எங்கெல்லாமோ போகிறோம். எல்லா இடத்துலையும் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுவார் என்று நம்ம நினைக்கிறோம், நமக்கு உதவி கிடைக்கும் என்று நம்புகிறோம். நம்முடைய நம்பிக்கை ஒருவேளை சரியா இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நாம் நம்முடைய உள்ளத்தில் அந்த சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த மறுபடியும் 139வது சங்கீதத்துக்கு வருகிறேன். 139வது சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டுடைய வார்த்தையை சொல்கிறது, இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமா இருக்குது. நம்முடைய ஆண்டவருடைய அறிவு, the quality, the characteristics of God, the omniscient God, we are not able to comprehend. நம்மளால அதை என்ன செய்ய முடியல, அது புரிந்து கொள்ள முடியல. அதுதான் அதோடைய அர்த்தம். ஆச்சரியமும் உயரம், எட்டாத உயரம் சொன்னா என்ன அர்த்தம்? அது யாராலும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய அறிவு காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நாம் கூப்பிடுகிறதற்கு முன்பதாக மறு உத்தரவு கொடுக்கிறவர். இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதற்காக கூப்பிடுறதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களோ, உங்கள் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தைரியமா இருங்க. இந்த மாதம் ஒரு ஜெபத்தை கேட்கிற மாதமாக இருக்க போகிறது. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், நிச்சயமாக நல்ல பதிலை கொடுப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்ற வார்த்தையின்படி உம்மிடத்தில் வந்து நிற்கிறோம். தேவனே, எங்களுக்கு உதவி செய்தருளும், எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தருளும், எங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், தீமைகளுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்தருளும். தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தருளும், கண்ணீரின் ஜெபத்தை கேட்டருளும். வேண்டிய நல்ல காரியங்கள் இந்த மாதத்தில் நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.